இயேசு கிறிஸ்துவின் நீதி இணையற்ற நாமத்துல உங்க எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை யூடியூப் சேனல் மூலமா, வாய்ஸ் ஆஃப் காட் யூடியூப் சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுல நிறைய தீர்க்க தரிசனமான விஷயங்களை, நிறைய தேவன் வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனமான காரியங்களும் வெளிப்பாடுகளையும் தேவன் இந்த சேனல் மூலமா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்புறேன். ஸோ தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இன்னைக்கும் தேவன் உங்களோட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறாரு. என்னன்னா, ஒருவேளை நீங்க சூழ்நிலையை பார்த்து உங்க சூழ்நிலைய வச்சு தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணணும், இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தேவன் என்னை ஆசிர்வதிக்கணும், என் சூழ்நிலை இப்படி இருக்கு, இதுக்காக தேவனை நான் அவர்கிட்ட நான் ஒரு வாக்குத்தத்தையோ இல்ல ஆசீர்வாதத்தையோ கேட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ப்ளீஸ் க்ரோ அப், கொஞ்சம் வளருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாய் ஒரு நான் பிலீவர்ஸ் தான் சூழ்நிலைக்கேற்றவாறு தேவன் கிட்ட வாக்குத்தத்தமோ இல்ல ப்ரேயரோ பண்ணுவாங்க. நம்மளே பண்ணியிருப்போம். நம்ம ஒரு வேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கான ஒரு ஒரு மிட் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும், நம்ம சூழ்நிலை சரியில்லாம இருந்திருக்கும். அதுக்கு நேரா ஒரு ஒரு யாராவது யாரோ ஊழியக்காரர் நம்மளுக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அது நடந்திருக்கும். ஓ, என் சூழ்நிலைய தேவன் மாற்றிட்டார் அப்படின்னு அவரை நம்பியிருப்போம். ரைட்டா? சோ நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவனை விசுவாசிக்கிறதுக்கு சூழ்நிலை சரியில்லை, அங்க ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு அற்புதமோ இல்ல சுகமோ இல்ல எனக்கு ஒரு தேவைப்படுற ஒரு விஷயமா எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தேவன் எனக்கு பதில் அடிச்சதும் நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இவர்தான் தேவன் ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டேன், சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சுட்டேன், நிறைய காரியங்கள் மாற ஆரம்பிச்சுது. ஆனா இன்னுமே நான் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ப்ளீஸ் க்ரோ அப், கொஞ்சம் வளருங்க. ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாக்குத்தத்தங்களை கேட்டுட்டு இருந்த நாட்கள் முடிஞ்சு போயிருச்சு. நீங்க இப்ப வாக்குத்தத்தத்திற்கு நேரா என் சூழ்நிலை மாறணும் அப்படின்னு கேக்குற டைம்ல இருக்கிறீங்க. சொல்ற வாக்குத்தத்தத்துக்கு நேராய் உங்க சூழ்நிலைகள் மாறும். அமேன், அமேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு கலெக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு IAS முடிச்சு ஒரு கலெக்டரா இருக்காங்க. அவர் எல்லா வேலையிலும் பிரச்சனை இருக்கிறது போல அவர் வேலையிலயும் நிறைய பிரச்சனை இருக்கும்போது இப்ப அவர் உட்காந்து ப்ரேயர் பண்றாரு. காட், என்னோட சூழ்நிலை சரியில்லை, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க, நான் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன சொல்லியிருக்கோ அப்படியே நான் கடைபிடிச்சு அதை நான் பெற்றுக்கொள்றேன், நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் கண்ணை மூடி பைபிள் எப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் இப்ப பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்ணை மூடி நிறைய பேர் கேலண்டர்ல போய் தேடுவாங்க. சில பேர் பைபிள் எப்படி எடுப்பாங்க, கண்ணை மூடி சப்பா எனக்கு ஒரு வாக்குத்தத்தை தாங்கன்னு இப்படி பிரிச்சு எடுத்த உடனே அங்க ஒரு வசனத்தை படிக்கிறாரு. என்னன்னா, ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான் அப்படின்னு ஒரு வசனத்தை பார்த்தோன்னே என்ன சொல்றாரு, ஓகே, காட் என்ன பண்ணிட்டாரு, இப்ப என்ன விவசாயம் பண்ண சொல்றாரு. பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைச்சான், 100 மடங்கு அறுவடை செஞ்சானா, இப்ப எனக்கு இது ஒரே பிரச்சனையா இருக்கு, அதனால தேவன் என்ன விவசாயம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு, இப்ப நான் போய் விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணா, ஒரு கலெக்டர் ஜாபை விட்டுட்டு விவசாயம் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிதான் நீங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாக்குத்தத்தத்தை கொடுங்கன்னு கேக்குறது. புரியுதுங்களா? புரியலன்னா நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். வேதத்துல எத்தனை பேருக்கு சாராளை தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எபிரேயர் 11:11 சொல்லுது, விசுவாசத்திலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். கிட்டத்தட்ட குழந்தை பிறக்கும் போது சாராளுக்கு ஒரு 89 வயசு இருக்கும். இன்னொரு ரோமர்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு, அவ கர்ப்பம் செத்து போனதா இருந்துச்சாம். அவ கர்ப்பம் செத்து போச்சு, சூழ்நிலையே இல்ல, பிள்ளை பிறக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்ல. ஒருவேளை இவளுக்கு பிள்ளை இல்ல, ஆபிரகாமுக்கும் சாராக்கும் குழந்தை இல்லைன்றதுனால இவங்க குழந்தைய கேட்டு கடவுள்கிட்ட வாக்குத்தத்தம் கேட்டு ப்ரேயர் பண்ணல, தேவன் இவர்களுக்கு வாக்கு பண்ணினாரு. சூழ்நிலையே இல்ல, அங்க பிள்ளை பெறதுக்கான எந்த சூழ்நிலையும் இல்ல. ஆனா காட் அவங்கள பார்த்து வாக்குத்தத்தம் பண்றாரு, உன்னை நான் வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், பூமியின் மணலை போல பெருக பண்ணுவேன், உன் சந்ததி இவ்வளவு பெருசா இருக்கும்னு பிளஸ் பண்றாரு. சூழ்நிலையே சரியில்லை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. வாக்குத்தத்தத்துக்கு நேரா சூழ்நிலை மாறணும்னு தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க விசுவாசத்துல. ஆமென். உங்க லைஃப்லயும் தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கேற்றவாறு சூழ்நிலைகள் இல்லாம இருக்கலாம். தேவன் சொல்லியிருப்பாரு, நான் உனக்கு நீங்க வாடகை கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, காட் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருப்பாரு, நீ வீடை கட்டுவ,
நீ சொந்த வீட்டுக்குள்ள பிரவேசி. நீங்க எனக்கு வாடகை கட்டுறதுக்கே நான் இங்க திண்டாடிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நான் சொல்றேன், வாக்குதத்துக்கு நேராய் சூழ்நிலைகளை மாற்றுற தேவனை தான் நம்மோட தேவன். அவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வாக்குதத்தம் வேணும்னா நீங்க இன்னும் நான் பிலீவரா தான் இருக்கீங்க, குழந்தையா தான் இருக்கீங்க. ரைட்? இல்ல இடம் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு நல்ல இடம் இருக்கு, கட்டுறதுக்கு காசு இருக்குது, அப்ப வந்து காட் உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு. கட்டுவீங்க, வீடு கட்டுவீங்க. அப்ப வந்து காட் சொன்னார்னா அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா சூழ்நிலைக்கு அப்ப கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டான ஒரு வாக்குத்தத்தை தான் உங்ககிட்ட கொடுத்திருப்பாரு. ஒருவேளை உங்க கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கலாம், குழந்தை இல்லாம, ஆனா காட் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுவாரு, நான் உனக்கு கண்டிப்பா உனக்கு என்ன பண்ணுவேன், கர்ப்பத்தின் கனியை தருவேன். நீங்க சொல்லலாம், இல்லைங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே ஆகல, எதுவுமே நடக்கல, சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். என் தேவன் அவர் பண்ண வாக்குதத்தத்துக்கு நேரா உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறவரா இருக்கிறார். சாரால் அப்படிதான் விசுவாசிச்சாங்க. 89 வயசுல ஈசாக்கை பெற்றெடுத்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அவங்க இவ்வளோ வயசாகி அவங்களால பெற்றெடுக்க முடியும்னா நமக்கு இன்னும் நம்ம யாருக்கும் வந்து 89 வயசு ஆகல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒருவேளை இல்லை என் சூழ்நிலை கேட்டவாறு நான் வந்து வாக்குத்தத்தை தேடி நான் ப்ரேயர் பண்ணி நான் ஒரு வாக்குத்தத்தை எடுத்தேன் அப்படின்னா இந்த கலெக்டர் மாதிரி தான் நடக்கும். கலெக்டர் எப்படி வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் மாறும். அதை தான் யாக்கோபு பண்ணாரு. தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, நான் வெயிட் பண்றேன், அதுக்கான சூழ்நிலைகள் மாறும்னு வெயிட் பண்ணாம சூழ்நிலையை அவர் உருவாக்க நினைச்சாரு. 20 வருஷம் வேஸ்டா போச்சு லைஃப்ல. ரைட்? ஆனா காட் அவர் வாக்கு பண்ணினதை மாறுறதே இல்லை, எப்படியாவது செஞ்சு முடிச்சிருவாரு. அவர் சொன்ன செஞ்சு. ஆனா அந்த நடுவுல அந்த நிறைய பிரயாசங்கள் நம்ம பட்டும் பாத்தீங்களா, அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும்னா நம்ம பெரிய வாக்குத்தத்துக்கு ஆப்போசிட்டா தான் அமைஞ்சிரும். எக்ஸாம்பிள் ஈசாக்கு, இஸ்மவேல். ஈசாக்கு தான் பெரிய வாக்குத்தத்தம், ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம். இவங்கெல்லாம் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சாங்க, இஸ்மவேலுன்னு ஒரு தேவன் இல்லாத ஒரு சந்ததி ஒண்ணு உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்ல, காட் அவங்க தேடினதுனால காட் அவங்களும் பிளஸ் பண்ணாரு. தேவன் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்க சூழ்நிலையை கேட்டவாறு வாக்குத்தத்தையோ வசனங்களையோ தேடாதீங்க. தேவன் உங்களுக்காய் வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறாரு. அதற்கு நேரா என் சூழ்நிலை மாற வேண்டும், அதற்கு நேரா சூழ்நிலை தேவன் மாற்றுவார்னு விசுவாசிங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.